வணக்கம். காதல் அரக்கன். அந்த ஒரு நாள் அவனுக்குள் இருந்த மிருகத்தை காதல் கொன்றது. இரத்தத்தில் நனைந்த அவன் தோலை விட அகிலாவின் கண்ணீர்தான் அவனை அதிகமாக வலிக்க வைத்தது. அந்த இரவு காயமடைந்த மிருகம் ஒரு பெண்ணின் காதலில் மெதுவாக கரைந்தது. அவர்களின் இதயங்கள் அருகருகில் இருந்த அந்த நொடி காதல் ஒரு புதிய எல்லையை தொடப்போகிறது. முன்னாடி எபிசோட் பார்த்திங்கன்னா அவனை தண்டிக்க நினைத்தான். ஆனால் அவள் ஒரு கண்ணீர் விட்ட நொடி அவளுக்குள் இருந்த கோபமே உடைந்து போனது. அந்த இரவு வரை ஆதி ஒரு மிருகம். ஆனால் அகிலா அவனை காதலால் மெதுவாக மனிதனாக்கி கொண்டிருந்தாள். இரத்தத்தில் காயமடைந்த அவன் தோள்களை விட அகிலாவின் காதலால் தான் அவன் அதிகம் வலிக்க வைத்தது. மழை வெளியே பலமாக பெய்து கொண்டிருந்தது. மென்ஷனில் பெரிய அறைக்குள் ஆதி படுக்கையில் ஓரத்தில் சாய்ந்திருந்தான். அவன் தோள்கள் காயப்பட்டிருந்தன. துணியால் இன்னும் இரத்தம் அதிகமாக கசிந்து கொண்டிருந்தது. காய்ச்சலின் வேகத்தில் அவனது உடல் சூடாக இருந்தது. அகிலா அவன் அருகில் அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவளது கண்கள் இன்னும் அழுததால் சிவந்திருந்தது. அவள் மெதுவாக அவன் நெற்றியை தொட்டான். ஆதி இன்னும் ஃபீவர் குறையல என்று அவள் நடுங்கிய குரலில் சொன்னாள். ஆதி கண்களை திறந்து பார்த்தான். நீ அருகில் இருந்தால் சரியாகிவிடும் என்று அவன் மெதுவாக சிரித்தான். அந்த சிரிப்புக்குள் கூட வலி இருந்தது. அகிலாவின் இதயம் நொறுங்கியது. என்னால் தான் இப்படி ஆச்சு. ஆதி உடனே அவன் கையை பிடித்தான். உனக்காக 1000 தடவை காயப்படுவேன். அந்த வார்த்தையை கேட்டவுடன் அகிலாவின் கண்களில் மீண்டும் கண்ணீர் வழிந்தது. அவள் மெதுவாக அவன் அருகே நெருங்கினாள். நீ உங்களை இப்படி பார்க்க முடியாது. ஆதி அவளை பார்த்து கொண்டே இருந்தான். அந்த பார்வையில் காதல் மட்டுமில்லை, அவர்களை இழந்துவிடக்கூடாது என்ற பயமும் இருந்தது. மழை சத்தம் மெதுவாக அறையை நிரப்பியது. அறையின் மங்கலான வெளிச்சம் அவர்களை இன்னும் நெருக்கமாக்கியது. அகிலா மெதுவாக அவன் தலைமுடியை வருடினாள். ஆதி கண்களை மூடினான். இப்படி என்ன பார்க்காதடி என்று அவன் மெதுவாக சொன்னான். ஏன்? கட்டுப்படுத்த முடியல. அந்த வார்த்தையை கேட்டனுடைய அகிலாவின் இதயம் வேகமாக துடித்தது. அவள் மெதுவாக அவனை பார்த்தாள். ஆதியின் கண்கள் அவளை முழுக்க காதலிக்கும் வெறி தெரிந்தது. அவன் மெதுவாக அவளது கைகளை இழுத்தான். அகிலா தடுமாறி அவன் மார்பில் விழுந்தாள். அந்த நொடி இருவரின் மூச்சும் ஒன்றாக கலந்தது. ஆதியின் சூடான மூச்சு அகிலாவின் முகத்தில் பட்டது. அவரது விரல்கள் தானாகவே அவன் சட்டையை இறுக்கமாக பிடித்து கொண்டது. ஆதி என்று அவள் மெதுவாக அழைத்தாள். ஆதி அவளது கன்னத்தை வருடினான். நீ அருகில் வந்தால் என்னையே எனக்கு மறந்துடுது. என்னென்னமோ ஆகுது என் மனசுல, என் உடம்புல. அந்த குரல் அகிலாவின் உடம்பையே நடுங்க வைத்தது. அவள் மெதுவாக அவன் மார்பில் முகம் புதைத்தாள். ஆதி அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான். அந்த அணைப்பில் பல நாட்களாக அடக்கி வைத்த காதல் இருந்தது. அவன் மெதுவாக அவளது நெற்றியில் முத்தமிட்டான். பிறகு மெதுவாக கண்களில், பிறகு கன்னத்தில். ஒவ்வொரு முத்தத்திலும் அவன் காதல் முழுக்க தெரிந்தது. அகிலா கண்களை மூடிக்கொண்டாள். அவள் இதயம் வேகமாக துடித்தது. என்னை இவ்வளவு காதலிக்கிறீர்களா என்று அவள் மெதுவாக சொன்னாள். ஆதி சிரித்தான். முடியலடி. அவன் மெதுவாக அவளது முகத்தை நிமிர்த்தினான். அகிலாவின் கண்களில் அவன் கைகளில் விழுந்தது. அந்த நொடி அகிலாவின் கண்ணீர் அவன் கைகளில் விழுந்தது. ஆதி பதறி அவளை பார்த்தான். ஏன் அலற? அகிலா மெதுவாக சிரித்தாள். ஆதி அவளது நெற்றியில் சாய்ந்தான். வெளியே மழை இன்னும் பெய்து கொண்டிருந்தது. அறைக்குள் கோபத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன் ஒரு பெண்ணின் காதலில் முழுக்க கரைந்து கொண்டிருந்தான். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும்